பசி உயிர் எடுத்துருச்சு. சாப்பாடு சேர்ப்பேன் வாங்க. என் ஸ்டைல் நூடுல்ஸ் பண்ணுவோம் வாங்க. உங்கள் வீடியோக்குள்ளே போவோம். நூடுல்ஸ் எடுத்தாச்சு. எல்லாத்தையும் நூடுல்ஸ் ஏன்னா வந்துருந்தேன் தெற்கும் முடிக்க வேண்டியிருக்கேன். சரி பாஸ்தா இருக்கான்னு பார்க்குறேன். அந்த பாஸ்தா கொட்டுறா பசி ஓடி போயிட்டா கல்ல பசியை சூப்பர் கொட்டியாச்சு. அவ்வளோதான். அது இப்போ என்ன நம்ம சும்மா தண்ணி எடுத்துக்கிறோம். தண்ணி எடுத்தாச்சு. எடுத்து அப்படியே ஊற்றணும். நல்லா ஊற்றவும் பத்தாது. இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கணும். இன்னும் தண்ணி அடித்து நீங்கள் நிறையா ஊற்றிக்கணும். எல்லாமே நல்லா இருக்காது. கொஞ்சம் எடுத்து ஊற்றிட்டு அது ஊற்றிட்டோம்னா முடிஞ்சு. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பற்ற வச்சிடணும். வச்சு அது அப்படியே அதை தூக்கி அப்படியே வச்சிடணும். கொதிக்க வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்னென்னா என்னென்ன பொடி போடுறோன்னு பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு சீரக பொடி. சீரக பொடி 1, சிக்கன் மசாலா 1, இது இருக்கானா எடுத்தாச்சு. கேசரி பவுடர் அந்த எடுத்து வச்சுட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. வந்து சீரக பொடி, சிக்கன் பொடி, கேசரி பவுடர் அவ்வளோதான். என்ன ஒன்றுன்னா இப்படிக்கிட்ட வந்தாச்சு. ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணிடணும். தக்காளி எடுத்து ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணிடணும். கேமரா வீடியோ இருக்கிறதுனால பிடிக்க முடியும். தக்காளியை நீங்கள் அதை நீட்டாக கட் பண்ணிடணும். ஓகேவா? கட் பண்ணிட்டு 3 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளியை 3 பீஸாக கட் பண்ணிடணும். 3 பீஸாக சின்ன பீஸாக இருக்கும். வேகலை பாயில் ஆகி முடிச்சு பார்ப்பேன். வெயிட் பண்ணுவோம். இறக்கிடலாம். இந்த என்னன்னா மாற்றிடணும். அழகு தட்டிக்கும். வந்து கொஞ்சம் ஊசியும் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணுற மாதிரி எண்ணெயை ஊற்றிடணும். இது ஃபுல்லாக எண்ணெயை ஊற்றிட்டு என்ன பண்ணுறதுவா சிம்மில் வச்சுட்டு போட்டு பாஸ்தா நூடுல்ஸ் போட்டுருவோம். சிம்மில் போட்டு நல்லா தண்ணி மாதிரி சப்ஸ்டன்ஸ் வரும். அது நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். டேஸ்டியாக இதாக இருக்கும். ஓகேவா? நல்லா உள்ள விட்டு கிண்டி விடணும். நல்லா இருக்கும். பார்க்குறதுக்கு சாப்பிட்றது டேஸ்ட்டு. இது வந்து தண்ணி மாதிரி சப்ஸ்டன்ஸ் வந்துச்சா தக்காளி ஒரே ஒரு தக்காளி லைட்டாக ஒரே ஒன்று ஃபஸ்ட்டு ஃப்ளேவருக்கு மட்டும் லைட்டாக புளிஞ்சு விட்டுருவோம். தக்காளியில் ஃப்ளேவர் தண்ணி மாதிரி சப்ஸ்டன்ஸ் ஃப்ளேவர் இல்லை. அதுக்கு போட்டு சிக்கன் பொடி எடுத்து லைட்டாக கொஞ்சமாக அவ்வளோதான் கொஞ்சமாக போட்டுட்டு சீரக பொடி எடுக்கணும். சீரகம் எடுத்து அதையும் அப்படியே லைட்டாக நிறையா போட்டுருக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து அதை மிக்ஸ் பண்ணணும். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக நிறையா ஆட் ஆகும். டேஸ்ட்டு போயிடும். ஃபுல்லாக போட்டுட்டு எல்லாமே போட்டுட்டேன். முக்கியமான ஒன்று இல்லை. ஒன்று கண்டுபிடிக்க தெரியாது. எனக்கு என்ன பண்ண மறந்துடுச்சு. உப்பு நல்லா கிண்டி விட்டு போடுவோம். எல்லா பொருளுக்கும் தேவை. இதெல்லாம் சாப்பாடே மொத்தம் சாப்பாடே போயிடும். பாஸ்தா தண்ணி சப்ஸ்டன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியாக உப்பு போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதை போட்டுடணும். கேசரி பவுடர் கலருக்காண்டி அந்த கலர் பார்க்கும்போது நல்லா சில்லியஸ் கலராக இருக்கும். ஓகே, நீங்கள் முழுசாக பாருங்கள். பட் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணாதீங்க.
அதான் எல்லாத்துக்கும் லீடர் லாஸ்ட்டாக லைட்டாக சொதப்பில் இருந்துச்சு. கமெண்ட் லைட்டாக ஏறிடுச்சு. மற்றபடி டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. எடுத்து உப்பு எடுத்து நிறைய போட்டு எக்ஸ்ட்ரா உப்பு இயரில் லைட்டாக குறைஞ்சிருச்சு. உப்பு இயரில் சாரி லைட்டாக குறைஞ்சிருச்சு. என்ன வேணும் அப்படியே எடுத்து அப்படியே மிக்ஸ் பண்ணிடணும். டேஸ்ட் லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி எல்லாம் போடணும். விட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்டி விட்டுறணும். கிண்டி நல்லா விட்டணும். கிண்டி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இறக்கிடலாம். அதுவே கலர்ஃபுல்லாக இருக்கா. உப்பு லைட்டாக வந்துச்சு. மற்றபடி டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான். பண்ணுறவங்க துளுத்திடுச்சு. நல்லா பண்ணுறதுலையா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். பாய். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. பாய்.